ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஆண்ட்ராய்ட் இன்ஸ்டிட் சேனல்ல எப்படி வந்து நம்மளோட கோட வந்து GitHubக்கு புஷ் பண்றதுன்றத பார்க்க போறோம். அதாவது ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் வந்து நீங்க பண்ணியிருக்கீங்க. இந்த கோட வந்து நான் GitHubக்கு புஷ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, கிட் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை வந்து கூகுள்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு பேசிக்காவே தெரியும். கிட்ன்னு டைப் பண்ணுங்க. கூகுள் சர்ச்ல டைப் பண்ணிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணிட்ட அப்புறமா பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த VCSல வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ராஜெக்ட் ஆன் GitHubன்னு இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்ட அப்புறம் ரெப்போசிட்டரி நேம் என்னன்றது கேட்கும். நீங்க கேட் ஃபேக்ஸ்ன்னு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நேம். ஸோ எனக்கு அது ஃபைனா தெரியுது. அப்புறம் ரிமோட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜின் இருக்கு. ஸோ ஆர்ஜின் இருக்கட்டும். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷேர் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் ஷேர் கிளிக் பண்றேன். பண்ணிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் எம்ப்டி ரெப்பாசிட்டரி அந்த மாதிரி வருது. ஸோ இந்த எல்லா ஃபைல்ஸுமே நம்மளுக்கு காட்டும். ஸோ இனிஷியல் கமிட் அப்படின்னு இருக்கு. ஸோ டைரக்டா நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் கமிட் சோர்ஸ் கோட். ஸோ என்னோட மெசேஜை நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் ஆட் பண்ண போறேன். ஸோ ஆட் பண்றேன். ஸோ புஷிங் டு GitHub மாஸ்டர் அப்படின்னு வருது. ஸோ இதான் பேக்ரவுண்ட் டாஸ்க்ல நடந்துட்டு இருக்கு. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி ஷேர்டு ப்ராஜெக்ட் ஆன் GitHub அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல கேட் ஃபேக்ஸ் அப்படின்னு இருக்கா இந்த தேர்ட்ல. ஸோ அதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த கேட் ஃபேக்ஸ் அப்படின்ற ஒரு ரெப்போசிட்டரி வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா என்னோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். இப்போ ஆப் ஃபோல்டர் எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நவ்வுன்னு இருக்கு. ஸோ இப்போதான் வந்து ஜஸ்ட் அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா கோட்லின் 100% இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களோட சோர்ஸ் கோடை வந்து GitHubக்கு புஷ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோல நம்ம எப்படி நம்மளோட சோர்ஸ் கோடை வந்து புஷ் பண்றதுன்றத பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல எப்படி வந்து ஒரு சோர்ஸ் கோடை நம்ம க்ளோன் பண்றதுன்ற பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.